ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு மூட்டையாக தூக்கும்போது இந்த தோள்பட்டையில் தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அது நான் வீட்டில் சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளோவா. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? எங்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார். எனக்கு அடிக்கடி இருக்கும். எப்பவுமே எனக்கு இங்கிட்ட ரொம்ப பெயினாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? 5:30 போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. 10 மணிக்கு அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. எந்த ஊர் சார்? நான் கோயில்பட்டியிலேருந்து வரேன். எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க வீட்டுக்கு? ஒருவேளை பஸ் கிடைக்கலனா? சார் பஸ்ஸு கிடைக்கலன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும், நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். எங்கள் அப்பாவை படுற கஷ்டத்தோட நான் எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு நடந்து போவேன். அப்படியே வீடு வந்து இப்போ எங்கள் வீட்டில் பெட்டு இல்லை, கீழே தான் படுத்துருப்பாங்க. அப்போ போய் நினைப்பேன் எங்கள் அம்மா ஒரு பெட்டில் வாங்கி படுக்கணும், பெட்டு வாங்கி போடணும், பெட்டில் வாங்கி படுக்க வைக்கணும்னு நினைப்பேன் சார். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் சார். நான் முதல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால என்னால் வேலைக்கு போக முடியல. அதனால நான் வீட்டில் இருமா, நான் போகிறேம்மா, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போகிறான் சார். சமீபத்தில் இப்போ விஜய் டிவி நீயா நான் நிகழ்ச்சி போயிருந்தோம். என் மகன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கான், படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இதுக்காண்டி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது சார் தளபதி ஐயா அவங்க வந்து பார்த்து எங்களுக்கு உடனே விஜய் டிவியில் இன்னைக்கு தான் ஒளிபரப்பு பண்ணாங்க. பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எனக்கு அங்கேருந்து அவங்க செயலாளர், தளபதியோட செயலாளர் ஆனந்தனை பார்த்து இங்கே கோவில்பட்டியில் இருக்கிற சுரேஷ் சத்யா அவங்ககிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு 10 நிமிஷத்தில் எங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்கள் டிவியில் பேசினான். அதை அவங்க அவ்வளோ இதாக கவனமாக பார்த்து எனக்கு எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்தை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு மெத்தை வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான சாமாங்க, பணத்துக்கு சாமாங்க, 1 மாதத்துக்கு தேவையான சாமாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. என் மகன் படிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு தேவையான காலேஜ் அவன் படித்து முடிக்க தண்ணி நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தளபதி சாருக்கு ரொம்ப நன்றி. பணம் அக்கௌண்ட்டில் எங்களுக்கு 25,000 போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது இவ்வளோ தூரத்துக்கு என் மகன் பேசினது அவங்க பார்ப்பாங்க, அதாவது தளபதி சார்லாம் பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவங்க பார்த்து அவங்க மூலிமா எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி கிடைச்சிருக்குமே. 1 மாதத்துக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஜாமான், அரிசி இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறோன்னே தெரியல. அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி தளபதி சார்.